இன்னைக்கு பயனில சொல்லாமை சாப்டர் பார்க்க போறோம். பயனில சொல்னா என்னது? தேவையில்லாத பேசிட்டே இருக்கிறது வீணா. ஸோ அதுல எந்த பயனும் இருக்காது. அறம், பொருள், இன்பம் எந்த பயனும் இருக்காது. அதான் பயன் இல்லாத சொல். அதான் பயனில சொல். இந்த சாப்டரோட பேரு பயனில சொல்லாமை. அப்படின்னா இந்த வீணா பேசுறத தவிர்க்கிற சாப்டர். ஸோ எப்படி தவிர்க்கணும், தவிர்க்கிறங்காட்டி வர நன்மை என்ன, தவிர்க்காம இருந்தோம்னா என்ன தீமை, என்ன கன்க்ளூஷன், இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எப்ப பேசினாலும் அறம், பொருள், இன்பம் இருக்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான பேச்சை பேசுறது தான் வள்ளுவர் திரும்பவும் வலியுறுத்துறார். போன சாப்டர்ல புறங்கூறாமை பார்த்தோம். இந்த சாப்டர்ல பயனில சொல்லாமை பார்க்கிறோம். ஸோ பயனில்லாத சொன்னோம்னா என்ன டிராபேக்ஸ் அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 குறள்ல வந்து இந்த டிராபேக்ஸை தான் சொல்றாரு. இது சொன்னா இவ்வளோ டிராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்கப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த 3 குறள்ல பயனில் சொல்லாமை இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் யாரு, எந்தெந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஆன பர்சன்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத அடுத்த 3 குறள்ல சொல்றாரு. அப்புறம் ஃபைனலா கன்க்ளூஷன் சொல்றாரு. இதுதான் இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர். ஸோ பார்த்தீங்கன்னா 6 குறள், மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் பார்த்தீங்கன்னா பயனில் சொல்லோட டிராபேக்ஸை புரிஞ்சுக்குங்கப்பா, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிறதான் வள்ளுவர் வலியுறுத்துறாரு. இப்போ ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். த டிராபேக்ஸ் ஆஃப் பயனில் சொல். ஃபர்ஸ்ட் டிராபேக் என்னன்னா, பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் வெல்லப்படும். இப்படின்னா என்ன? பல்லார்னா என்னது? அறிவு சார்ந்தவங்க, அப்புறம் பலரும் இருக்கிற அந்த கூட்டத்துல. முனியன்னா கோபமா சொல்றது, இல்ல வெறுக்கத்தக்க சொல்றது, அதான் முனிய. ஸோ எல்லாரும் இருக்கிறப்போ ஒரு வெறுக்கத்தக்க சொல், இல்ல கோபமான சொல், இல்ல பயனே இல்லை அதுக்கு, இப்படி அந்த பயனில்லா சொல்ல அந்த வெறுக்கத்தக்க வகையில சொல்றவங்க எப்படி அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற சொல்றாரு. எல்லாரும் எல்லப்படும் அப்படின்னா எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. என்னடா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதனால எல்லாரும் இருக்கிறப்ப அறிவு உடையவங்க, அறிவு இல்லாதவங்க எல்லாரும் இருக்கிற சபையில யாராவது ஒருத்தங்க ரொம்ப கோவப்பட்டு இல்ல வெறுக்கத்தக்க பயனில்லாத சொல்றப்போ எல்லாரும் சிரிப்பாங்கப்பா. இது ஃபர்ஸ்ட் டிராபேக் சொல்றோம். அடுத்த குறள், பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, பயனில்லாத சொல்ல பல்லார் முன் அப்படின்னா பல்லார் முன் எல்லாரும் இருக்கிறதுக்கு சபையில பயனில்லாத சொல்றவங்க எதுக்கு சமம், எதை விட தீது? நயன் இல்லைன்னா அறமில்லாத, நட்டார்கண்ணா நண்பர்களின் கண் செய்தலின் அப்படின்னா என்ன? நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வட்டாரத்துல அவங்க இருக்கிற என்வாயர்மெண்ட்ல ஒரு அறமில்லாத செயல், விருப்பத்தக்க செயலை செய்யறதுக்கு காட்டிலும் பயனில்லாத சொல்ல பலர் முன்னாடி சொல்றது ரொம்ப தீது அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சிரிச்சிருவாங்கங்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி சொன்னீங்கன்னா அது ரொம்ப தீது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள்ல பார்க்கலாம். நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. நயனிலன் அப்படி, நயன்னா என்னது? நயன்னா நீதி, அறம், அந்த பல மீனிங் இருக்கு. ஸோ இங்க வந்து அறம் இல்லாதது என்பதை சொல்லும். எப்படி? பயனில்லாத சொற்களை பாரித்துன விரிவித்து அப்படியே பெரிய டீட்டெயில்டா சொல்றதுதான் பாரித்து உரைக்கும் உரை. ஸோ அறமில்லாதவன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அவங்கள? பயனில்லாத சொல்ல விவரிச்சு அப்படியே டீட்டெயில்டா பயனில்லாத ஒரு கான்வர்சேஷனா சொல்லிட்டு போறது. அப்படி நடந்துக்கிறப்ப என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நம்ம நடப்போம் இல்லையா? அதுதான் அவங்க வந்து அறம் இல்லாதவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இது அடுத்த டிராபேக்கா சொல்றாரு. அறம் இல்லாதவங்கன்னு தெரிஞ்சுக்கங்க, இது தீது. அப்புறம் எல்லப்படும். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். 4வது, நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பின் சொல் பல்லார் அகத்து.
நயன் சாரா நீதி இல்லாதவங்க, நன்மையின் நீக்கும் நன்மையும் நீக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு குறள் பார்த்தோம் இல்லறவியல் இல்வாழ்வான் இதுல என்னன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதே மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் குறள் தான் இது. நயன் சாரா இங்க பயன் சாரா, நன்மையின் நீக்கும் இங்க பண்பில் சொல். ஸோ இப்போ பயன் சாரா பயன் வந்து நயன். ஸோ அறமும் அங்க அன்பும் அறனும், அப்போ பண்பும் பயனும். ஸோ அறத்துக்கு பயன், அதே மாதிரி இங்கேயும் நயனுக்கு பயன். ஸோ பயனில்லாத சொல்ல நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம்னா அது அற வழியில நம்ம இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு டிராபேக்கா இருக்கு. ஸோ அற வழியில இல்லை, அறம் சாரவே சாராது பயன் சாரலைன்னா. அப்புறம் அடுத்தது பண்பில் சொல். பண்பில் சொல்னா என்னதுன்னா பண்பு இல்லாத சொல். பண்புனா என்னது? குணம். இப்ப சர்க்கரைனா இனிக்கும், கரெக்டுங்களா? ஸோ சுகருக்கு இனிப்பு இருக்கு. அப்போ இந்த பண்பு எது? அதுக்கு இனிப்பு. இனிப்புங்கிறது உள்ள மறைஞ்சிருக்கு, அது தெரியாது அந்த பண்பு. அது வெளியே காண்றப்பதான் நம்ம அறிஞ்சுக்க முடியும், ஓகே இதுக்குள்ள இது குணம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ அன்புள்ள மனிதர் அப்படின்னு சொல்றப்போ மனிதன் தான் சொல்லுவோம், ஆனா அந்த அன்புள்ளங்கிறது அவரோட பண்பு, அந்த குணம், அந்த கேரக்டர் வந்து ஒளிஞ்சிருக்கிறது. அந்த பண்பு, அந்த நல்ல பண்பில்லாத சொல்னது ஒரு வெறுக்கத்தக்க சொல், இல்லைன்னா ஒரு இழிவான சொல்றாங்காட்டி என்னதான் அது வந்து நன்மையை நீக்கிரும் அப்படியே. ஸோ இந்த அகத்து அப்படின்னா இடத்து, பல்லார்னா இங்க பலர் இடத்து. ஸோ எல்லாரும் இருக்கிறப்போ பயனில்லாத சொல்லும் பண்பில்லாத சொல்லும் யூஸ் பண்ணோம்னா அங்க அறமும் நீங்கிரும், அறம் இல்லாதவன் நினைப்பாங்க, நன்மையும் நீக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத 4வது குறள்ல சொல்றாரு. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின். சீர்மைனா என்னது? சீரா இருக்கிறது. இப்ப சீரா இருக்கிறதுனா ஒரு ஒழுங்கு. இப்போ எறும்பு பாத்தீங்கன்னா சீரா போகுது, ஒரு ஒழுங்கா, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, நன்மதிப்பு இருக்கு இல்லையா? அதான் சீரா இருக்கிறது. சிறப்பு அப்படின்னா ஒரு தனி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். அதான். ஸோ சீரம்னா என்னது? ஒரு மதிப்பு உள்ள அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த எறும்பு சீரா போகுதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பர்ஃபெக்ஷனும் இந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ரெண்டுமே நீங்கிரும் எப்போ? பயனில்லா நீர்மை அப்படின்னா என்னதுன்னா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மனுஷங்க. ஸோ நீர்மைனா நல்ல குணம் உள்ளவங்க, அவங்க மதிக்கத்தக்கவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் நீர்மை. நீர்னா என்னது? நீர், தண்ணி. அது கூலா இருக்கு இல்லையா? எப்பவுமே ஒரு மன அமைதியோட இருக்கிற நல்ல பண்புடைய மனிதர்கள் தான் நீர்மைன்னு சொல்றோம். நீர்மை உடையார் அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஸோ அந்த நீர்மை உடையார் பயனில்லாத சொல்ல யூஸ் பண்றப்போ அவங்களுக்கு உண்டான சீர்மை, இந்த மதிப்பு சிறப்பு எல்லாமே நீங்கிரும். ஸோ அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க சொற்களை அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. ஸோ சீர்மை நீர்மை, ஸோ இதுதான் சிறப்பு. அப்படியே சீர்மையும் இருக்காது, சிறப்பும் இருக்காது, ரெண்டுமே போயிடும். பயனில்லாத சொல், எவ்வளவு நல்ல தன்மை உடையவரா இருந்தாலும் பயனில்லாத சொல்ல பேசாதீங்கப்பாங்கிறத 5வது குறள் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்த 6வது குறள்ல பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். ஸோ பயனில்லாத சொல்ல எப்பவுமே பேசிட்டே இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து மனுஷங்கனே இல்லப்பா, எப்பவுமே வெட்டி பேச்சுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள்னே சொல்ல மாட்டாங்க, சொல்லாம எப்படி சொல்லுவாங்க? மக்கட் பதடி எனல். ஸோ அந்த பேடி இருக்கு இல்லையா? பேடியில அந்த ரைஸ் இல்லைன்னா பதடி, அதான் சொல்றாங்க, அதான் ஹஸ்க். ஸோ அதுல வந்து அந்த உள்ளீடு இருக்காது அந்த நெல்லோட இதுல. ஸோ அதுதான் அதுக்கு சமமானவர்கள், அந்த உள்ளீடு இல்லாத தன்மை அந்த ஹஸ்க்கு சமமானவர்கள், அந்த பேடி மாதிரி ரைஸோட சேர்ந்து இருக்கிறது இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ அந்த 6 குறள்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே டிராபேக்ஸாக தான் இருக்கு நிறைய. ஸோ ஒரு அறம் இல்லாத மனிதரா எல்லாரும் சிரிப்பாங்க,
அது ரொம்ப தீயது. அப்புறம் அறம் இல்லாதவங்கன்னு நினைப்பாங்க. அப்புறம் அறத்தோட அறமும் நீங்கிரும், நன்மையும் நீங்கிரும். அப்புறம் நமக்கு இருக்கிற மதிப்பு, சிறப்பு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் மக்கள்னே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க பதடியும் தான் மக்கள், வேஸ்டான மக்கள்ல ஒரு கூட்டமா இருக்கான் இந்த அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இழிவு நிலைக்கு கொண்டு போயிடும். பயனில்லாத சொல்ல எப்பவுமே பேசிட்டே இருந்தோம்னா அவங்க மேல இருக்க மதிப்பே இருக்காது. அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது. அதனாலதான் 6 குறளை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த வர 3 குறள்ல என்னங்கிறத பார்க்கலாம். த குவாலிட்டிஸ் ஆஃப் பயனில சொல்லாமை. ஸோ அந்த குவாலிட்டிஸ் இருக்கும். எப்போ யாருக்கு? இந்த நோபல் பர்சன். யாரு நோபல் பர்சன்? பயனில்லா சொல்லாத பர்சன் தான் நோபல் பர்சன். அது என்ன 3 குறள்ங்கிறத பார்க்கலாம். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நயனில என்னது? அறம் சார்ந்த சொல்லினும் சொல்லுக. நயன் இல்லைன்னா நயன் இல்லா, அறம் இல்லாத சொல்ல சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா சான்றோர் வந்து எதை சொல்ல மாட்டாங்க? பயனில்லாத பயனிலா சொல்லாமை நன்று. ஸோ பயனில்லாத சொற்களை சான்றோர் வந்து என்ன பண்ணுவாங்க? பயனில்லாத சொல்லாம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சான்றோர் எப்பவுமே அதை பயன்படுத்த மாட்டாங்கிற தான் இதை சொல்றாரு. சான்றோர் வந்து பயனில சொல்லாமை நன்று. அவங்களுக்கு எப்பவுமே நல்லது கொடுக்கும். ஸோ எதையோட கம்பேர் பண்றாரு? அறம் இல்லாத சொன்னாலும் சொல்லலாம். ஆனா சான்றோர் வந்து பயனில்லாத சொல்லாம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறார். அடுத்த குறள் பார்க்கலாம். அரும் பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அரும் பயன்னா என்னது? அரிதற்கரிய பயன், ரொம்ப ரேரா. அந்த பயன் வந்து எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அந்த பயனை ஆராயும் தன்மையுடைய அறிவுடையார் வந்து அவங்க எதை சொல்ல மாட்டாங்க? எதை சொல்லார்? பெரும் பயன் இல்லாத சொல். பெரும் பயன் இங்க பயனில்லாத சொல். பயனில்லாத சொல்ல மாட்டாங்க. ஸோ அறிவு இருக்கிறவங்க பயனில்லாத சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க. முன்ன பார்த்த குறள்ல சான்றோரா இருக்கிறவங்க பயனில்லாத சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்த குறள் என்னன்னு பார்க்கலாம். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சி. பொருள் தீர்ந்த அப்படின்னா பொருள் இல்லாத, பயனில்லாத சொல்லு. பொச்சாந்தும் அப்படின்னா மறந்தும் சொல்ல. மறந்தும் சொல்ல மாட்டாங்க. பயனில்லாத சொல்ல மறந்து கூட சொல்ல மாட்டாங்க. யாரு? மருள் தீர்ந்த. மருள்னா என்னது? ஒன்னு இன்னொன்னா புரிஞ்சுக்கிற தன்மை தான் மருள். மருள் தீர்ந்தன்னா அந்த மாதிரி புரிஞ்சுக்காத தன்மையுடைய மாசரு, மனசுல வந்து மாசே இல்லாத இந்த தூய தன்மையுடைய காட்சியுடையவர், அந்த அறிவுடையவர். ஸோ அவங்க ஒரு மாத்தி புரிஞ்சுக்காத தன்மை அப்படின்னே நல்ல விதத்துல புரிஞ்சு மனசை வந்து தூய்மையா வச்சிருக்கிறவங்க மறந்தும் கூட பயனில்லாத சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம பயனில்லாத சொல்றோம்னா இந்த 3 கேட்டகரியிலையும் வரமாட்டோம். சான்றோரா இருக்க மாட்டோம், இல்லை அறிவுடையாராகவும் இருக்க மாட்டோம், இல்லைன்னா நேர்மையா இருந்து மனசுல மாசே இல்லாத, அழுக்கே இல்லாத தன்மையுடையவராகவும் இருக்க மாட்டோம். ஸோ அதனால எப்போ பயனில்லாத சொன்னோம்னா, அதனால இந்த 3 பேர், சான்றோர், அறிவுடையார், தூய எண்ணமுடையவர், இவங்க 3 பேர் தான் எப்பவுமே பயனுள்ள சொல்லுவாங்க, இல்லைன்னா அமைதியா இருப்பாங்க. இதுதான் இந்த 3 குறள்ல சொல்றாரு வள்ளுவர். ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு? சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். பயன் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லுக சொல்லின். ஸோ எப்பவுமே சொல்றது பயனுடைய சொல்ல மட்டும் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறார். சொல்லற்க, எதை சொல்ல வேணாம்? சொல்லின் பயனில்லா சொல். பயனில்லாத சொல்லாதீங்கப்பா. எப்ப பேசினாலும் பயனுள்ளதா பேசுங்க அப்படிங்கிறத கன்க்ளூஷன்ல சொல்லி முடிச்சிட்டார்.
ஸோ இந்த சாப்டர்ல இருந்து இது ஒரு அறம்னா இது கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஸோ பயனில்லாத சொல்ல, யாருக்குமே பயனில்லாதத தயவு செய்து பேசாதீங்கப்பா. அதுல அறமோ பொருளோ இன்பமோ ஏதாவது ஒண்ணு இருக்கணும். எதுவுமே இல்ல, வெட்டி பேச்சு, டைம் வீணடிக்கிறக்காக பேச்சு அப்படிங்கிற மாதிரி எதையும் பேசி அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த சாப்டர்ல சொல்றாரு. ஸோ போன சாப்டர்ல புறங்கூறாமை பார்த்தோம், பயனில் சொல்லாமை. இந்த ரெண்டும் வாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான அதிகாரம். ஓகே, நன்றி. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். வணக்கம்.